4 வருஷத்துக்கு முதல்ல மல்பரி பண்ணியிருந்துருங்க. மல்பரி அழிச்சு போடலாங்கிற அளவுக்கு களை வந்துருச்சு. நம்ம ரவுண்டப் அடிச்சு விட்டுருங்க. அது ஒரு 10-20 நாள் களையெல்லாம் வாடி போய் அந்த இடத்துல நிறைய மண்புழு வந்துருக்குது. இங்கே அமர்ந்திருக்கும் கூட்டத்துக்கு வருகின்ற விவசாயத்திற்கு அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு நாள் வரைக்கும் ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அவ்வளோ ஒரு ட்ரவுட் வந்தோட அதை நிறுத்திட்டு உப்பு மண் இல்லைன்னா கோழி வச்சுட்டு இருந்தேன். பசுமையோட வந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு சார் ஆஃபீஸுக்கு கன்சல்ட் பண்ணிட்டு வந்து இதை நான் யூஸ் பண்ணேன். டிசம்பர் லாஸ்ட் யூஸ் பண்ணதுக்கு எனக்கு ஒரு 4 monthஸில் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான இது தெரிஞ்சுதுங்க. இப்போ மறுபடியும் எடுத்துட்டு போனாங்க. அதுக்கு பின்னால் நான் போய் வந்து இப்போ லிக்விடில் வாங்கிட்டு வந்து டேங்க்ல ப்ரொவிஷன் பண்ணி ட்ரிப்பில் கொடுத்துட்ருக்கேங்க. இப்போ அதை நீங்கள் வீட்டில் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் சொல்கிறத விட நேரில் நீங்கள் பார்த்து உங்கள் அனுபவத்துக்கு கொண்டு வந்துக்கலாம். இப்போ குமார் அவங்க தென்னந்தோப்புல என்ன யூஸ் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் ரசாயன உரம் இதுக்கு முதல்ல எப்போ யூஸ் பண்ணாங்க, பின்ன கீழே இருக்கிற களைகளெல்லாம் எப்படி கரெக்ட் பண்ணாங்க, இப்போ இந்த 2 ப்ராடக்ட் எப்படி அதை அப்ளை பண்ணாங்க, எவ்வளோ தூரத்தில் மண்ணுக்குள்ளே போட்டாங்களா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிட்டாங்கன்னா இப்போ முக்கியவாசி இங்கே ஏரியாவில் தென்னை விவசாயிகள் தான் அதிகமாக இருப்பாங்க நினைக்கிறேன். அவங்களுக்கும் பயனாகும். அதான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு புரியுற மாதிரி இவங்க சொல்லிட்டோம்னா நான் எதிர்பார்க்கிறேன். இதுக்கு முன்னாடிங்க ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணும்போது பொட்டாஸ் 2 கிலோ, யூரியா 1 கிலோ, சூப்பர் 2 கிலோ, அது கூட குப்பமான இல்லைன்னா கோழி உரம் இந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ட்ரவுட் வராங்கன்னு தண்ணி கஷ்டமெல்லாம் வரும்போது மரங்கள் நிறையா போயிடுச்சு நம்மளுக்கு. கொஞ்சம் அது பயந்துட்டு அதுலேருந்து நான் குப்பை மண்ணும் இந்த கோழியோட இதுதான் வச்சுட்டு இருந்தோம். அளவாக பயன்படுத்திட்டு இருந்தேன். பட் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு நாங்கள் போய் கேட்டு வந்துட்டு அவங்க வந்து பெரிய மரமாக அதாவது 60 வயசு 50 வயசு இப்படி மேலே இருந்ததுன்னா பயோடைமண்ட் வந்து 400 கிராம், பயோஆக்சி வந்து 40 கிராம், அதுக்கு கீழே 20 வருஷம் மரப்புள் இருந்ததுன்னா 250 கிராம் பயோடைமண்ட், பயோஆக்சி வந்து 20 கிராம் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன மரங்களுக்கெல்லாம் 4 கிலோ தான் கொடுத்துருக்காங்க பயோடைமண்ட், பயோஆக்சி 20 கிராம். இன்னும் லேசாக ஒரு தொத்தில் கீறி விட்டு பவுடர் இதில் இருக்கிறதுனால காற்றுல அடுத்த வெடி மாதிரி நல்லா கொட்டி ஒரு ரவுண்டாக போட்டு அப்படியே மூடி தண்ணி விட்டுருக்காங்க. ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் செஞ்சது. ஏன்னா நீர் மற்ற பச்சை நல்லா வந்ததுங்க, குடும்ப பிடிப்பு நல்லா இருக்குது, பாடம் நல்லா வந்துருக்குது, யூரியா போயிட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிருக்குதுங்க. இப்போ நான் மறுபடியும் ட்ரிப்பில் விட்டுருக்கேன். இப்போ புதுசாக ப்ராடக்ட் வந்ததுன்னு சொன்னாங்க, பாஸ் லிசன்ட் சுப்ரீமோ, அது கூட பயோ ஆக்சி அதுவும் கலந்து ட்ரிப்பில் லிட்டருக்கு 3 மில்லி ஒவ்வொன்றி பயோ ஆக்சி 30 கிராம் இதை கலந்து நான் போய் பண்ணிட்டேன். இப்போ 4 நாள் ஆச்சு. இப்போதான் பண்ணி முடிச்சேன். குமார், அதில் எனக்கு ஒரு சந்தேகங்க. லிட்டருக்கு 3 மில்லின்னு சொல்றீங்க, எந்த கணக்கில் லிட்டருக்கு 3 மில்லி? 1 லிட்டர் தண்ணிக்குங்க பாஸ் 3 மில்லி, சுப்ரீமோ 3 மில்லி, லிசன்ட் 3 மில்லி, அது கூட பயோ ஆக்சி 30 கிராம். அது டேங்க் கெப்பாசிட்டி பொறுத்து 100 டேங்காக இருந்தால் நான் கான்சன்ட்ரேட் பண்ணி கீழே களையெல்லாம் இருந்தது. களைகள்லாம் எடுத்துட்டாங்க. நான் ஏமாந்து களைக்கொடி அடிச்சிட்டேங்க. நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டேன் களைக்கொடி. முதல்ல தொட்டாசி நிறைய இருந்துட்டு வரக்கோயிலில் மாத்திரம் ஏரியில் அடிச்சுட்டு அது உடம்பு ஒழிஞ்சிருச்சுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 1.5 month முன்னாடி மழை பெய்யறதுக்கு பார்த்தா ரொம்ப பெருசாக இருந்துச்சு. மழை இல்லாமல் ஒரு குளிர்ந்துருப்பாங்க. சரி இந்த தடவை அடிச்சு பார்க்கலாமே நான் களைக்கொடி அடிச்சிட்டேங்க. பட் அதை அடித்த மண்புழெல்லாம் போயிருந்தேன்.
நான் தெரியாமல் செஞ்சுட்டேன். அது களை எடுத்தாகணும், இல்லைன்னா பவர் டில்லரில் ஓட்டிக்கலாம். இல்லை அதில் இன்னொரு விளக்கம் சொன்னேன். இப்போ அது மாதிரி களைக்குள்ளி அடித்தா இது மண்புழு எழுதுறமா இருக்காதா அப்படிங்கிறத நம்ம பேசுறது. அதாவது இறக்குமா இருக்காதுங்கிறத நான் தம்பி ஜெயித்தது கொஞ்சம் விளக்கமாக சொல்ல தேவையில்லை. ஏன்னா களைக்கொல்லிங்க சொல்லுவது எளிது, களை எடுக்கிறதோ அல்லது களை நீக்கிறதோ அது முடியவே முடியாது. என்னை பொறுத்தவரை நான் என்னுடைய அனுபவங்கள் எல்லாம் கடந்த காலம் நான் ஒரு 40 ஆண்டு விவசாயத்தோடு எனக்கு எந்த தொழிலுமே தெரியும். அந்த விவசாய தொழில பார்த்தீங்கன்னா என்னால் இந்த எல்லா விவசாயத்துக்கு நான் ஓடி போயிடலாம்னு ஒரு நிலை வந்த காரணமே களை நீக்க முடியல. ஆனால் அதுக்கு களைக்கொல்லியினால அந்த மண்புழு தாகாது அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய வரப்பு. அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லிட்டா நல்லா இருக்குன்னு சொல்றதுதான் என்னுடைய. நான் ஒரு 4 வருஷத்துக்கு முதல்ல மல்பரி பண்ணியிருந்தேங்க. மல்பரி அழிச்சு போடலாங்கிற அளவுக்கு களை வந்துருச்சு. அப்போ நம்ம ரவுண்டப் அடிச்சுருக்கோம். இந்த ரவுண்டப் அடிக்கிறதுனா களை மேலே தான் பட்டதே தவிர பூமிக்குள்ளே படவே இருக்கும். அது ஒரு 10-20 நாள் களையெல்லாம் வாடி போய் அந்த இடத்துல நிறைய மண்புழு வந்துருக்குது. கண் கூட பார்த்துருங்க. 2 ட்ரிப் இது மாதிரி யூஸ் பண்ணும்போது அது நாங்கள் கேரளாவில் இருக்கிறதுங்க 6 மாதம் மழை பெய்யும். இன்றைக்கே நல்ல மழை, இந்த 15 நாளாக. இப்போ என்னோடய தோப்பில் போனீங்கன்னா தேங்காய் போட்டால் பொறுக்க முடியாது, அந்தளவுக்கு களை இருக்குது. நான் இது எப்படி நான் இது பண்ண முடியும்? அப்போ என் பக்கத்தால் ஒருத்தர் 6 ஏக்கரை நெல் நடவு போடுற விவசாயி ரெக்ஸுங்கிற ஒருத்தர், தயவுசெய்து நீங்கள் அந்த வரம்பு வைக்கிறதெல்லாம் அடிச்சுடுங்க, மண்புழு அதிகமாக வரும் அப்படிங்கிறார். அதாவது பூமியில் களைக்கொல்லி படாத அளவுக்கு அடிங்க, உங்களுக்கு மண்புழு அதிகமாக வருங்கிறாங்க. நான் அனுபவமாக பார்த்துருக்குறேன். ஆனால் இவங்க களை பிடுங்குங்கிறாங்க, அது நடக்காத வேலை. இப்போ 10 ஏக்கரை தோப்புக்குள்ளே போனோம்னா முழங்கால் அளவுக்கு களை இருக்குதுங்க. டில்லர் இருக்குது, டிராக்டர் இருக்குது, எல்லாமே இருக்குது. என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியாமல் நான் இந்த மாதிரி களையை பற்றி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன்.